இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலே மாறும் உலகில் மாறாதது அப்படின்றத நம்முடைய தலைப்பு. அதாவது நிரந்தரம், பெர்மனன்ட், டெம்பரரி கிடையாது, இன்ஸ்டன்ட் கிடையாது. அது ஏன்னா இந்த உலகம் இப்போ இருக்கிற உலகம் அதனுடைய நேச்சர் எப்படி மாறிடுச்சுன்னா, எல்லாமே உடனடியாக கிடைக்கணும், இல்லைன்னா அதை மாற்றிடுவோம். இப்போ ஒரு ஒரு ஒன்று பிடிக்கல அப்படின்னா உடனே மாற்றிடலாம். ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா மாற்றிடலாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையில் சேர்றோன்னா அந்த வேலையை தான் ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் அந்த வேலையில் தான் இருப்பாங்க. பெர்மனெண்ட் வேலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. மாற்றிக்கொண்டே இருப்பது தான் நிரந்தரம் மாதிரி, அதுதான் சரியான ஒரு காரியம் மாதிரி தெரியுது. அதே மாதிரி தான் ஒரு பொருள் பிடிக்கலையா உடனே மாற்றிடுறோம். ஒரு ஒரு டயட்டை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் அதில் உடனே எந்த ரிசல்ட்டும் தெரியல, உடனே நம்ம அதை மாற்றிடுறோம். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஒரு நாளில் அதுக்கு ஒன்றும் தெரியலன்னொடனே உடனே அதை தூக்கி போட்டு அடுத்ததை பார்க்குறோம். இது இந்த காரியத்தில் மட்டுமல்ல, ஒரு ஆண்டவருடைய காரியத்திலும் மற்றும் உறவுகளில் கூட இது நடக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது திருமணம் போன்ற உறவுகள் கூட இப்படி ஒரு நிலை இல்லாத ஒரு உறவு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா பிடிக்கலையா தூர போட்டுடலாம். அது இன்ஸ்டன்டா எனக்கு ஒன்றும் சந்தோஷம் கொடுக்கலையா தூர போட்டுடலாம். அதுல நான் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்முடைய கவனமானது ஒரு இடத்துல நிலைத்திருக்க மாட்டேங்குது. நம்முடைய போனோ நம்முடைய கூகுளோ உடனே போன உடனே ரிசல்ட் கிடைக்கணும். கொஞ்ச நேரம் கூட நம்மளால வெயிட் பண்ண முடியல. ஆனா தேவன் தற்காலிகமான உறவோடு நம்மகிட்ட வரல. என்னைக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்று நம்மோடு நிரந்தரமான ஒரு உறவு கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அது தற்காலிகமானதல்ல. அது அபைட் பண்றது, நிலைத்திருக்கக்கூடியது, நிரந்தரமானது. அவர் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம அந்த எண்ணத்தோடு இருக்கிறோமா அப்படிங்கிறதா இன்றைக்கு, ஏன் இருக்கணும், ஏன் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதா இன்றைக்கு நான் சொல்ல போறேன். ஏன்னா அவர் படைத்த படைப்புகள், ஒருவேளை நீங்க ஒரு விதையை எடுத்துக்கிட்டாலே, விதையை போடுறீங்க, அடுத்த நாள் முளைக்கல, உடனே தோண்டி எடுத்துடுறீங்க அப்படின்னா அது பயனற்றதாய் போயிடும். ஆனா அந்த விதையானது அந்த நிலத்துல நிலைத்திருக்க வேண்டியிருக்குது. நிலைத்திருந்து அது வளர்ந்த பிறகு கூட, அது பெரிய மரமாகும் வரைக்கும் கூட அந்த இடத்துல அது நிலைத்திருக்க வேண்டியிருக்குது. அப்பதான் அது பலன் கொடுக்க முடியும். அப்போ அதே மாதிரி தான் நம்ம தேவனோடு உள்ள உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். அது நிரந்தரமான உறவாக நம்ம அதுல நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு வசனங்களின் மூலமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பயனுள்ள ஒரு வாழ்வதற்கு நம்ம நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். முதலாவது எதற்காக நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதவசனத்தின்படி நாம் கனி கொடுப்பதற்காக. நிறைய இடங்கள்ல கனி கொடுப்பதற்காக வரும்போது, நம்ம கனி கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாம போகுது. கனி கொடுக்கறதுனா பயனுள்ள வாழ்க்கை. ஒரு மரமானது ஒரு பழம் கொடுக்குது, கனி கொடுக்குதுன்னா அது பயனுள்ள வாழ்க்கையை கொடுக்குது. அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை. பிதாவை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்வு தான் கனி உள்ள வாழ்க்கை. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் சில வசனங்களை. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இதுல அவர்களை நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியும். ஏன்னா அந்த சாரம் அவரிலிருந்து நம்மகிட்ட வரும்போதுதான் ஒரு பயனுள்ள வாழ்க்கை, பிதாவை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ முடியும். நம்மளாவே அது செய்ய முடியாது. அடுத்த வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் ஒருவனும் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ நம்ம எதுக்காக நிலைத்திருக்கணும்னா மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக. அடுத்து 6ஆம் வசனம், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அதாவது நமக்கு நேச்சுரலா பார்க்குற காரியம் தான், சிம்பிள் தான். எப்படி ஒரு கிளையானது அந்த மரத்தோடு இணைந்து இருக்கலைன்னா அது காஞ்சு போகுமோ, வெட்டப்பட்டுச்சுன்னா காஞ்சு போகுமோ, அதே மாதிரி நாம் தேவனோடு உள்ள உறவில நிலைத்திருக்காவிட்டால் அது காஞ்சுதான் போகும் அப்படின்னு சொல்றாரு.
இன்னொரு காரியம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்போ கனி கொடுப்பதற்காக, பிதாவை மகிமைப்படுத்துவதற்காக அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நிலைத்திருந்தால்தான் கனி கொடுக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, 2வது இந்த உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி அப்படின்னு கூட ஒரு வசனம் சொல்லுது. அதே அதிகாரம் யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஏதோ ஒரு நாள்ல கனி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கனியே இல்லாம இருக்கிறது, ஒரு நாள்ல பிரயோஜனமா வாழ்றது. அப்போ வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் ஒரு பயனற்ற வாழ்க்கை வாழ்வது அல்ல இந்த ஆண்டவருடைய விருப்பம். அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை தான் வாழ்வோம். நம்ம நம்மிடத்துல வருகிற மக்கள் நம்மாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அதன் மூலமாக பிதா மகிமைப்படுவார். அப்போ நம்முடைய கனி நிலைத்திருப்பதற்காக நாம் அவருடைய உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது 3வது காரியம், சீஷரா இருப்பதற்காக அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள். அப்போ பக்த கோடிகளுக்கும் சீஷர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்த கோடிகள் என்ன செய்வாங்க, தூரத்துல இருந்து அவரை கும்பிட்டுட்டு அவர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்கும்னா அதை வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனா சீஷர்கள் என்பவர்கள் அவருடைய உபதேசத்துல நிலைத்திருப்பவர்கள், அவரை பின்பற்றுபவர்கள். எப்போ நம்ம அவருடைய சீஷர்களா இருப்போம் என்றால் அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கும் போது, அப்போ சீஷரா இருப்பதற்காக நாம் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது ஒரு முக்கியமான காரியம், யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்கு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட போய் பல நேரத்துல எனக்கு வியாதி இருக்குது, சுகம் வேணும், எனக்கு பிரச்சனை இருக்குது, அதுக்கு தீர்வு வேணும், எனக்கு பொருளாதாரத்துல கஷ்டம் இருக்குது, எனக்கு அதுக்கு விடுதலை வேணும், கடன் பிரச்சனை தீரணும், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் வேணும், இதெல்லாம் கேட்கிறோமே. நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை செய்யணும்னா சிம்பிளான வழி, அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அதான் அந்த வசனம் சொல்லுது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பது எந்த கேட்டினாலும் கிடைக்கும். இப்போ நம்ம கேட்பது கிடைக்க வேண்டுமானால் அதுக்கு அவருடைய உறவிலே நிலைத்திருப்பது தான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ அவருடைய இந்த உறவிலே நிலைத்திருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைக்குது. நம்ம போய் அவர்கிட்ட கெஞ்சி அவர்கிட்ட போய் உபவாசம் கிடந்துதான் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு தானாகவே, எப்படி ஒரு மரத்துல ஒரு திராட்சை செடியே வச்சுக்கோமே, அதுல அந்த கொடி நிலைத்திருக்கும் போது தானாகவே கனி வருதோ, அதே மாதிரி அவரில் உள்ள உறவில் நிலைத்திருக்கும் போது தானாகவே நம்ம கேட்கிறது கிடைக்குது. அடுத்து 5வது காரியம், யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவளை சொன்னேன். அதாவது சந்தோஷம் நிலைத்திருப்பதற்காக நம்ம ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நம்முடைய சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் அந்த ஒரு நொடியில இருக்குது, அடுத்த நொடியிலே காணாம போயிருது. மனதுல ஒரு வெறுமை இருக்குது. ஆனா ஆண்டவர் கொடுக்கும் சந்தோஷம் நிரந்தரமானது, நிலைத்திருப்பது. அந்த சந்தோஷம் வேண்டும் என்றால் நாம் அவருடைய உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு காரியத்தை பார்ப்போம். 6வது காரியம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களில் நிலைத்திருக்கும்படி அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வருது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் பிரியமானவர்களே இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ அவரில், அதாவது சத்தியத்துல நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் கற்றுக்கொண்ட காரியங்களிலே, அதாவது தேவனுடைய சத்தியம், அவருடைய வார்த்தையில உள்ள சத்தியத்துல நாம் நிலைத்திருப்பது அவசியம். இப்ப எதுக்காகலாம் நம்ம நிலைத்திருக்கணும், ஏன் நிலைத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம சத்தியத்திலே நிலைத்திருப்பதற்காக நிலைத்திருக்க வேண்டும், அவரில் உறவுல. அடுத்தது சந்தோஷம் கிடைப்பதற்காக, அந்த சந்தோஷம் நிரந்தரமாய் இருப்பதற்காக அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் கேட்பது கிடைப்பதற்காக அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய சீஷர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். நம்முடைய கனி நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாக அவரிலே கனி கொடுப்பதற்காக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் அவருடைய உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். ஏன் நிலைத்திருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது எப்படிலாம் நிலைத்திருக்கணும்னு சொல்றீங்களா? அதுல சில ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன். ஏதாவது
எப்படி நிலைத்திருக்கணும்ன்றதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். வேற எதுவுமே இல்ல. இந்த வேதத்துல வாசிக்கும் போது இயேசுவானவர் எப்படியெல்லாம் நடந்தார், இந்த உலகத்துல இருக்கும்போது என்னெல்லாம் செய்தார், அப்போ அதே போலவே தானும் நடக்க வேண்டும். அதுதான் அவரிலே நிலைத்திருப்பது. அது இன்னொரு பகுதியை இன்னொரு காரியத்தை நம்ம சொல்லலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். நம்ம எப்படி நிலைத்திருக்க முடியும்? அவர் சொன்னதை செய்யும் போது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்போது அவரிலே நிலைத்திருக்க. பல நேரத்துல நம்ம கட்டளைன்னு 10 கட்டளையை நினைச்சுக்கிறோம். அதுல இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது எல்லாம் வந்த உடனே நமக்கு ஐயோ இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் அதை சிம்பிளாக்கி இருக்கிறாரு. தேவனிடத்துல அன்பாயிரு, உன்னிடத்துல அன்பாயிரு, மற்றவரிடத்துல அன்பாயிரு. இதுல எல்லாமே அடங்கிருது. அப்போ அவருடைய கட்டளைகளை, அவர் சொன்ன காரியங்களை நம்ம கை கொண்டோமானால் அவரிலே நிலைத்திருக்கிறோம். இப்போ அவரிலே எப்படி நிலைத்திருப்பது? அவர் சொன்ன காரியங்களின்படி அதன்படி செய்யறது. தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனால் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது. தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ அந்த வசனமானது காலையில வாசிக்கிறதோட போயிடக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். அது நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒவ்வொரு நேரமும் நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு நாளையில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் நமக்கு விரோதமா தவறு செஞ்சிடறாங்க. அவங்கள மன்னிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவங்கள மன்னிக்கணும்னு சொல்லுது. அது நமக்கு தெரியும். ஒருவேளை அந்த வசனம் நமக்கு வராட்டா கூட அதோடைய அடிப்படை சத்தியம் நமக்கு தெரியுது. அப்போ நம்ம மன்னிக்கிறோம். இதுதான் அவருடைய கட்டளைகளை கை கொள்றது. இது ஒரு பெரிய காரியம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அடுத்தது இன்னொரு காரியம், எப்படி நம்ம அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கலாம் என்றால், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். இப்ப தேவன் எப்படி நமக்குள்ள நிலைத்திருப்பாரா? அவருடைய உறவிலே நம்ம எப்படி நிலைத்திருக்க வேண்டும் முடியும்? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால். ஆனா இதுதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊர்ல உள்ளவங்க எல்லார்ட்டையும் நம்ம அன்பா இருந்துட முடியும். நம்ம அன்பா இருக்கிற மாதிரி நம்ம அவங்கள வெளியே பாக்குறவங்களாம் இவங்க எவ்வளவு அன்பானவங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அவங்க அன்பா இருக்கிறாங்களான்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட கேட்டு பாருங்க. அவங்களுடைய சொந்த குடும்பத்தார்கிட்ட, அவங்களோட கணவன்கிட்ட, அவங்க மனைவிட்ட, பிள்ளைங்கிட்ட, பெற்றோர்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? அவரிடத்துல அன்பா இருக்கிறீங்களா? நான் மற்றவங்ககிட்ட எல்லாம் அன்பா இருப்பேன், ஆனா இவங்கள்ட்ட நான் எரிஞ்சுதான் விழுவேன், இவங்களை கத்தி தான் தீருவேன் அப்படின்னா நாம் அவருடைய உறவிலே நிலைத்திருக்கவில்லை. பல சமயங்கள்ல இப்படி கூட இருக்கிறவங்ககிட்ட அன்பா இருக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய தவறுகள் நமக்கு தெரியுது. நிறைய காரியங்கள் நமக்கு தவறா செய்யறாங்க. ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம், அதை அவங்க செய்யறது இல்லை. அப்படிங்கும்போது அவங்களை நேசிக்க முடியாம போயிருது. ஆனா நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம், தேவனும் நமக்குள்ளே நிலைத்திருக்க. இது சிம்பிளான ஒரு காரியம். அடுத்தது 3வது காரியம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் அவரிலே நிலைத்திருக்கிறான்னு ஒரு வசனம் சொல்லுதுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இப்போ இதுவுமே சிம்பிளான காரியமா இருக்குது. அப்போ அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டியிருக்குது, இயேசுவே தேவனுடைய குமாரன், அவரே என்னுடைய இரட்சகர், அவரே என்னுடைய ஆண்டவர், இதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாயினாலே அறிக்கை பண்ணும்போது நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம், தேவனோடு உள்ள உறவிலே நிலைத்திருக்கிறோம். இப்போ நமக்கு தெரியணும், என்றைக்கோ ஒரு நாள், வாரத்துக்கு ஒருக்கா சர்ச்சுக்கு போறதுனாலயோ, காலையில பைபிள் வாசித்து ஜெபிக்கிறதுனால, நைட்டு படுக்கும்போது ஜெபிக்கிறதுனாலயோ, சாப்பிடும்போது சாப்பிட்றதுனாலயோ அல்ல. இது ஒரு உறவு. எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒருத்தங்களோட நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும்னா அவங்களோட சில நேரத்தை செலவழிக்கணும், அவங்களோட பேசணும், அவங்களோட சொல்றதை கேட்கணும். இதே போலதான் தேவனோடு உள்ள உறவும், அவரோடு நாம் செலவழிக்கக்கூடிய நேரமும், அவர் சொல்ற காரியங்களை செய்வதும் இதுல அடங்கும். அப்போ அவரிலே நிலைத்திருக்கும் போது, நிலைத்திருத்தல் என்றால் என்ன? அவர் கட்டளைகளை கை கொள்றது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது, அவர் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுவது. அடுத்தது இது ரொம்ப முக்கியம், 1 யோவான் 3:6, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை,
பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு வார்த்தை மாதிரி நமக்கு தெரியுது. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு. இப்போ பாவம் செய்யாமல் இருக்கும்போது நம்ம அவரில் நிலைத்திருக்கிறோம். ஏன்னா ஒருவேளை இன்றைக்கு யோசித்து பாருங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம பாவம் செய்யாமலே இருக்கிறோமா? பாவம்னா செய்யற பாவம் மட்டும் இல்ல, நம்ம யோசனை கூட அதே கேட்டகரியில தான் ஆண்டவர் வைக்கிறாரு. அந்த பாவ தன்மையை தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு விதத்துல தவறி கொண்டுதான் இருக்கிறோம். நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும்னு சொல்றாரு. விசுவாசம் இல்லாம செஞ்சோன்னா அது அவனுக்கு பாவமா இருக்கும்னு சொல்றாரு. அப்போ அவிசுவாசத்தோட செய்யற எல்லாமே பாவம் தான். இந்த பாவத்துல பாவம் செய்யாம அவர் நிலைத்துக்கிறவனும் பாவம் செய்யான்னு போட்டாரு. அப்போ இதெல்லாம் நம்ம செஞ்சா அப்படின்னு சொல்லி வருது. அப்ப பாவத்திலே நிலைத்திருக்கிறோமா, அவர்ல உறவில இருந்து நம்ம போயிட்டோமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்ல. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, அவருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுவதற்கு முன்பாக நம்ம வாட்டுக்கு தாராளமா அதை செய்வோம். நமக்குள்ளே ஒரு மனஸ்தாபமும் வேதனையும் இருக்காது. ஆனா அவருடைய பிள்ளைகளான பிறகு நாம் தொடர்ந்து அதிலே நிலைத்திருக்க முடியாது. நம்ம செய்து வந்த தவறான காரியங்களிலே நிலைத்திருக்க முடியாது. அதை தொடர்ந்து சந்தோஷத்தோட அதே தவறுகளை நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். அவரோடு உள்ள உறவு சரியா இல்லைன்றதான் அது அர்த்தம். அவரோடு உள்ள உறவு சரியா இருந்ததுன்னா அவருக்குள்ள இருக்கிற ஜீவனும், அவருக்குள்ளே இருக்கிற அன்பும், அவருக்குள்ளே இருக்கிற ஒரு சாரமும் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும்போது இந்த காரியங்கள்லாம் நமக்கு அருவருப்பா தெரியும். நம்மளால அது செய்ய முடியாது. ஒருத்தங்களை தொடர்ந்து வெறுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அவங்க நமக்கு எதிராக காரியங்களை செஞ்சாலும் அந்த நேரம் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் தாண்டி நம்ம அவங்கள மன்னிச்சிருவோம். இப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் அவரிலே நிலைத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பாவம் செய்கிறவன் அவரிலே நிலைத்திருக்கவில்லை, அவரில் நிலைத்திருக்கிறவனும் பாவம் செய்கிறதில்லைன்னு அடிக்கிறாரு. அப்போ இதுதான், தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டோம். சரி, இப்போ இது இப்படிதான் அவரில் நிலைத்திருப்பது. இப்போ எவைகளில் நிலைத்திருப்பது அப்படின்றதுக்கும் வேதவசனம் சில காரியங்களை காமிக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. எதுவுமே ஒரு இதுல நிலைத்திருந்து இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்து அது வேரூன்றி வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறது இல்ல. ஒரு மரத்தை நீங்க யோசித்து பாருங்க, அது நல்ல கனி கொடுக்க வேண்டுமானால் அது எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குதோ, எந்த இடத்துல அது நாட்டப்பட்டு இருக்கிறதோ அங்க அது அப்படியே நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்து உள்ள இருந்து அது வேர்ல இருந்து அதோடைய சாரம் போகும்போது அது கனி கொடுத்து பயனுள்ள ஒரு மரமாக இருக்கும். இல்ல நிழல் கொடுக்கும். அது என்ன ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அதை நிறைவேற்றும். அதே மாதிரி தான் நம்மளும் தேவனோடு உள்ள உறவிலே அதிலே நாம் நிலைத்திருக்கும் போதுதான் தேவன் நம்மை என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்திலே அனுப்பினாரோ, தேவன் எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்திலே நம்மை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம். அதை விட்டுட்டு சும்மா நம்ம இன்றைக்கு இது எனக்கு பிடிக்கல, இன்றைக்கு சொல்ற செய்தி எனக்கு பிடிக்கல, இது எனக்கு ஒத்துக்கல, அப்போ நான் இன்னொரு இடத்துக்கு நான் போயிடுவேன், அப்போ இன்னொரு இதை பார்ப்பேன். இவரு ஆண்டவரை தேடுறதுனால எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. ஒரு வாரம் அவரை தேடிட்டேன், ஒரு வாரம் அவர் சொன்னபடி செஞ்சுட்டேன், இன்னும் எனக்கு மாற்றமே இல்லை, அப்போ நான் இந்த இடத்த விட்டு அவரை தேடுறதை நான் விட்டுற போறேன்னு போகும்போது தான் நமக்கு நம்ம கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது. நம்ம அவரில நிலைத்திருக்கல, நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதா இல்லை, நாம் செழிப்பா இருக்க முடியல. இது ஒரு சிம்பிள் காரியம்தான். இயற்கையை பார்த்தாலே நமக்கு புரியும். அப்போ நம்ம எவைகளில் நிலைத்திருப்பது அப்படிங்கிறது கூட சில வசனங்களை நான் காட்ட விரும்புறேன். ஏன்னா அந்த நிலைத்திருத்தல் அப்படிங்கிறத குறித்து நான் யோசிக்கும் போது வேதத்திலே வந்த வசனங்கள் சிலவற்றை நான் தொடர்ந்து தியானித்ததுனாலதான் இந்த செய்தியை கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ எவைகளில் நிலைத்திருப்பது? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னார். இதுல வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி, மன நிர்ணயம்னா ஒரு உறுதி. சரி, எனக்கு இந்த காரியம் நடக்கல, இது சரியா வரல, ஆனா கூட நான் அவரை தான் பின்பற்ற போறேன், அவரை தான் தேட போறேன், அவரோட நிலைத்திருக்க போறேன், அவரில் உள்ள அந்த உறவிலே நான் தொடர்ந்து இருக்க போறேன், அவர் எனக்கு ஒண்ணும் செய்யலன்னு நான் இதை அத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல நம்ம நிலைத்திருக்க வேண்டும். மன நிர்ணயமாக, மன உறுதியோடு. பல நேரத்துல நம்ம உறுதியா இருக்கும்போது, நம்ம ஆண்டவரை தேட வேண்டும் என்று நினைக்கும் போது, பல
தோல்விகள் நமக்கு வருது, குடும்பங்களில பிரச்சனை வருது, ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள நம்ம போறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இதனால நம் தேவனோடு உள்ள உறவை துண்டித்து விட்டு ஓடி வரக்கூடாது. அந்த உறவிலிருந்து நமக்கு வருகிற பெனிஃபிட், அதுல வருகிற நன்மைகளை இழந்து போகிறதற்கு நம்ம ஓடிட்டோம்னா, அது ஒரு வாய்ப்பாக அமைந்துரும். இப்போ என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் வேரூன்றுவேன் இந்த உறவுல அப்படின்னு சொல்லி மன நிர்ணயமாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எவைகளில் நிலைத்திருப்பது அப்படின்றதுக்கு ஒரு சில வசனங்கள காட்டுறேன். முதலாவது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, ஒரு மனிதர்களாகிய நம்ம அன்பை தேடி அலைகிறவர்களா இருக்கிறோம். அன்பு இல்லன்னா நம்மால வாழ முடியாது. எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும், எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும், அந்த அன்பு இல்லன்னு வைங்க, அதனால நமக்கு பிரயோஜனமே இல்ல. ஒரு வாழ்க்கையே வெறுமையா இருக்கும். ஆனா, நம்ம அந்த அன்பை தேடுகிற இடம் எதா இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய அன்பை தேட வேண்டுமே ஒழிய, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமே ஒழிய, மனுஷனுடைய அன்பிலே நம்ம அன்பை தேடி ஓடும்போது, இவங்க என்னை நேசிக்கிறாங்களா? இவங்க என்னை நேசிக்கலையே! இவங்க இப்படி என்னை கைவிட்டுட்டாங்களேன்னு நம்ம போகும்போது, நம்ம அப்படியே ஒரு மரம் சாஞ்ச மாரி சாஞ்சிடுறோம். ஆனா நம்ம எதுல நிக்கணுமா? அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமா? யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9, 10 வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல, நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்ம நிலைத்திருக்க வேண்டியது. என்ன சூழ்நிலையா இருந்தாலும், கடினமான சூழ்நிலையா இருந்தாலும், வியாதியின் நடுவிலும் தேவன் என்னை நேசிக்கிறார், இயேசு என்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கணும். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். எப்படி சொல்றாரு? அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு ஒரு வழி அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டிருப்பது. அவர் என்னை நேசிக்கிறாருங்கும் போது எல்லா சூழ்நிலையும் என்னை நேசிக்கிறாரு, என்னை விட்டுட்டு அவர் போறது இல்லைங்கும் போது அவர் சொன்னது எல்லாத்தையும் செய்யணும்ன்ற அந்த ஒரு அன்பு வரும். இப்போ அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்போ அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது தேவனில் நிலைத்திருக்கிறோம். எவைகளில் நிலைத்திருக்க வேண்டும்? தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு பகுதியில எபேசியர்ல பவுல் சொல்றாரு, அன்பிலே நீங்கள் வேறு ஒன்றி நிலைத்திருக்க வேண்டும் சொல்றாரு. நம்முடைய வேறு தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது நாம் அறிந்திருக்க வேண்டும். 2வது காரியம் இதுவும் பாருங்களேன், அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான்னு சொல்லி இயேசுவானவர் சொல்றாரு. அதுக்கு அந்த வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இதுவுமே நமக்கு கொஞ்சம் புரியாத ஒரு வசனமா இருக்குது. இப்ப யோசித்து பாருங்களேன், ஒரு உணவு, தண்ணீர் குடிக்கிறோம், உணவு சாப்பிட்றோம். இப்போ என்னுடைய கரத்துல தண்ணி டம்ளர் இருக்குது, இதை நான் குடிக்கிறேன். அது எனக்குள்ளே போகும்போது என்னோடே அது ஒன்றரை கலந்து விட்டது. என்னையும் அந்த தண்ணியும் பிரிக்க முடியாது. அப்படித்தான் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்றது அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு சிம்பாலிக்கலா நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். ஆனா அப்போ என்ன செய்யறோம்? அவர் என்னோடு ஒன்றாகி விட்டார். இப்போ என்னையும் அந்த தண்ணியும் பிரிக்க முடியாது போல அவரையும் என்னையும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு புரிதல் வரும்போது நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம். அடுத்தது பாருங்களேன், 3வது காரியம், நாம் எதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. அப்போ நாம் கற்றுக்கொண்ட காரியம், இந்த வேத வசனம், இந்த காரியத்தை நாம் நம்புகிறோமே, இது எனக்கு நடக்கும்னு நம்புறோமே, அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். விட்டுட்டு ஒரு நாள்ல பண்ணிட்டு ஐயோ இது நடக்கல, இது வேண்டாம்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஏன்னா வேதத்தில் உள்ள மற்ற பரிசுத்தர்கள், அது ஆண்டவருடைய ஊழியர்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷ காலமாக தொடர்ந்து அவருடைய நிலைத்திருந்தாங்க. அவருடைய அன்பிலே, அவருடைய விசுவாசத்திலே, அவருடைய இது நடக்கும் அப்படிங்கிற காரியத்துல அவங்க உறுதியா தரித்திருக்கும் போது எத்தனையோ வருஷம் தாண்டினாலும் அவங்களுக்கு நடந்திருக்கு. அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். ஆபிரகாமுக்கு எடுத்துக்காட்டு, யோசிப்பு எடுத்துக்காட்டு, தாவீது நமக்கு எடுத்துக்காட்டு. ஒரு காரியம், 4வது காரியம் பாத்தீங்கன்னா, தயவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒரு வசனம் வருது.
இப்போ ரோமர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்தில் தயவையும் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். இந்த வசனத்திலே நாம் தயவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ தயவுனா என்ன? தகுதியற்ற நமக்கு கிடைக்கிற ஒரு கிருபை, ஒரு கிரேஸ். அதாவது எனக்கு தகுதியே கிடையாது, இதுக்கு நான் ஏதோ வேலை செஞ்சு வாங்குறேன்னா அது தயவு கிடையாது. ஒண்ணுமே நான் செய்யல, ஆனா ஆண்டவர் இரக்கமாக எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற இலவசமான ரட்சிப்பு அப்படிதான், சுகம் அப்படித்தான், விடுதலை அப்படிதான், செழிப்பு அப்படிதான். அவர் இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், நிறைய காரியங்கள் இலவசமாக அவருடைய தயவுனாலே கிடைக்குது. அவருடைய சூரிய வெளிச்சத்துக்கு நம்ம எங்கேயாவது போய் காசு கொடுத்து வாங்குறோமா? தண்ணிக்கு இலவசமா கிடைக்குது, பூமியை தோண்டா கிடைக்குது. இந்த உலகத்தை அவர் ஃப்ரீயால கொடுத்திருக்கிறாரு வாழ்றதுக்கு. இப்போ இதெல்லாம் நம்முடைய மூச்சு, நம்முடைய ஒவ்வொரு காரியமும் அவருடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த தயவிலேனாலே நிலைத்திருக்க வேண்டும். ஐயா இதெல்லாம் என்ன அப்படின்றது அதை பற்றி ஒரு அலட்சிய போக்கு இல்லாம, அவர் எனக்கு எனக்கு கொடுத்த தயவு, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நமக்கு தொடர்ந்து தயவு கிடைக்கும். ஏன்னா தேவன் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி அவருடைய கிருபை பாய்ந்து செல்லுதுங்க. இப்போ நம்ம எந்நேரமும் நம்ம அவருடைய தயவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது காரியம், அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 24ஆம் வசனம். அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். 2 வசனமும் அதை தான் சொல்லுது. அழைக்கப்பட்ட நிலைமை என்றால் தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார். இப்ப நான் இந்த ஆண்டவர் என்னை போதிக்கிறதுக்கு இப்படி ஒரு வரத்தை என்னை அழைத்து எனக்கு கொடுத்திருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு தொடர்ந்து அதை குறித்து ஆண்டவர் நிறைய செய்திகளை கொடுத்துக்கிட்டே வர்றாரு. இப்போ அதே போல ஒருவேளை என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆனா பல நேரத்துல நம்ம நம்முடைய அழைப்பை பார்க்காம மற்றவங்களுடைய அழைப்பு, இப்போ இதை விட்டுட்டு இந்த அழைப்பை விட்டுட்டு நான் வேற ஏதாவது செய்யணும்னு போனேன்னா அது சரியில்லை. அதுல ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாது. எனக்கு ஆண்டவர் எதுல எந்த அழைப்பு கொடுத்திருக்கிறாரு, எதுல நான் நல்லா என்னால செய்ய முடியுதோ அந்த அழைப்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இது முக்கியம். அதுல நிரந்தரமாக அதை செய்ய வேண்டும். இது எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இதை செய்யறதுனால எனக்கு ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு நம்ம போறது சரியா இருக்காது. ஆனா தொடர்ந்து நிரந்தரமாக நிலைத்திருந்த அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யும்போது ஒரு நாளிலே அதற்குரிய பலன் ஆண்டவர் தர்றாரு. ஒருவேளை என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய காரியங்களை மாற்றிக்கிட்டே இருக்கீங்களா? இது பிடிக்கல, எனக்கு இது வராது, உடனே அடுத்த படிப்புக்கு போறது, இந்த படிப்பு என்னால முடியல, கொஞ்ச நாளும் தான் அதுல இருக்கிறது, அப்புறம் போயிடுறது. இல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, அந்த பிசினஸ் முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். உங்க கடையை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாதான் வருவாங்க. நீங்களே கடையை திறக்காம ஒரு வாரம் திறந்துட்டு அப்புறம் கடையை திறக்கலைன்னா அந்த கடை திறக்கவே திறக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிடுவாங்க. அப்போ அது நம்ம நிரந்தரமாக ஆள் வர்றாங்களோ வரலையோ, மழையோ வெயிலோ எல்லா நேரத்திலும் நம்ம கடையை திறந்து வைக்க வேண்டியிருக்கு. அப்படித்தான் நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும். ஒருவேளை நீங்க பைக் ரிப்பேரோ ஏதோ ஒரு ரிப்பேர் ஷாப்போ ஏதோ வச்சிருக்கிறீங்கன்னா நீங்க எல்லா சூழ்நிலையிலும் அங்க இருப்பீங்க அப்படிங்கிறது 4 பேர் பார்த்தாங்கன்னா தன்னால வருவாங்க. ஆனா ஐயோ 2 நாள் பண்ணிட்டு இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க ஒருத்தருமே வரல, அதனால நான் பூட்டிட்டு போய் படுத்துங்குவேங்கன்னு நிறைய பேரு நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிரந்தரமாக நிலைத்திருக்காம போறதுனாலதான் நம்மளால கனி கொடுக்க முடியவில்லை, பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லை, செழிப்பாய் இருக்க முடியவில்லை. அப்போ ஆண்டவர் அந்த நிரந்தரம் நிலைத்திருத்தல் மாறாத காரியம் அதிலே அவர் கவனம் உள்ளவரா இருக்கிறார். அவர் தன்னை பத்தி சொல்ற போது என்ன சொல்றாரு? நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஒருவேளை கர்த்தர் மாறிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா அவரை நம்பவே முடியாதுங்க. மாறுறவங்கள நம்பவே முடியாது. இன்னைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு அவங்க இருக்கவே மாட்டாங்க, நாளைக்கு வருவேன்னு சொல்லுவாங்க, அங்க இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். தேவன் அப்படிப்பட்டவராக இருந்தால் நம்ம அவரை நம்பவே முடியாது. ஆனால் தேவன் மாறாதவர், நிரந்தரமானவர், அவருடைய உறவு நிலைத்திருக்க கூடியது. இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல நாம் மாறிக்கிட்டே இருக்க வேண்டாம், அவருடைய உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அது நிரந்தரமாய் இருக்கும்போது ஒரு நாளிலே கண்டிப்பாக நாம் அதிலே செழிப்பையும் நம்ம கேட்டுக்கொள்றதையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அன்பில நிலைத்திருக்க முடியும், மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியும், நாம் கனிகளை கொடுப்போம், நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாறும். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் ஒருவேளை இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறது உங்க பிரச்சனையா இருந்தா
ஒரு ஹஸ்பண்ட் கணவன் மனைவி உறவா இருந்தா கூட இன்றைக்கு ஆண்டவர் இதை எனக்கு ஞாபகப்படுத்தினான்னு சொல்றேன். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுக்கு உங்க ஒத்துழைக்காம இருக்கலாம். ஒருவேளை அவங்க கூட வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா தேவன் அதை உங்களுக்காக இணைத்திருக்கிறார். அந்த உறவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கும்போது அதிலே நீங்க நிலைத்திருங்க. மன்னிங்க. தொடர்ந்து நிரந்தரமாக இருங்க. எவ்வளவு தூரம் தேவனுடைய அன்பை நீங்க எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு அன்பை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே இருங்க. ஒரு நாள்ல அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க. இதுல எந்த சந்தேகமே இல்லை. தேவனுடைய அன்பிலே மட்டும் நிலைத்திருங்க. இவங்கள்ட்ட இருந்து எனக்கு அன்பு வரல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அப்போ தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும்போது மற்ற காரியங்களிலே நமக்கு தன்னால இது முடியாது, இது நடக்காது, இது நான் மாத்தப் போறேன், இந்த இடத்த விட்டு நான் ஓடிறப் போறேன் அப்படின்னு நினைக்கிற காரியங்களை நம்மால செய்ய முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களிலே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியும். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.